Welcome student, class 9, science, unit 10, matter around us, part 4.1 solutions. Matter around us, இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives classify substances as elements, compounds and mixers based on their chemical composition, group mixers as homogeneous and heterogeneous, identify suitable methods to separate components of a mixer, classify solutions based on the size of solute particles and compare the true solutions, colloids and suspensions based on their properties, differentiate colloids based on nature of dispersed phase and dispersion medium, compare oil in water and water in oil emulsions, discuss some important examples and uses of colloids. இதெல்லாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சப்ஸ்டன்ஸை கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு எப்படி எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சர்ஸ்னு பிரிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். செகண்ட் டாப்பிக்கில் ஒரு மிக்சர்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லி. தேர்டு இதில் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அதாவது அந்த மிக்சர்ஸை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத ஹோமோஜீனஸ் தனியாக ஹெட்ரோஜீனஸ்க்கு தனியான்னு கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்யூஷனுங்கிற பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனில் டோட்டலாக 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், செகண்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், தேர்டு டாபிக் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், ஃபோர்த்து டாபிக் சொல்யூஷன். நம்ம ஃபோர்த்து டாபிக் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த 3 டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டோம். மேட்டர் இது 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தோம். இப்போ கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு நம்ம மேட்டரை பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு பிரிக்கிறோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னும் சொல்லலாம், மிக்சர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம், எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு. எலமெண்ட்ஸுங்கிறது ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரே மாதிரியான ஆட்டமோ இல்லை வேறு வேறு ஆட்டமோ ஒன்று சேர்ந்து நமக்கு மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாலிகுல்ஸ் வந்து கெமிக்கல் மெத்தட் படி கம்பைன் ஆனால் அது வந்து நமக்கு காம்பவுண்டாக கிடைக்கும். இந்த மிக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஃபிசிக்கல் மெத்தடில் வந்து கம்பைன்ட் ஆகும். இதுக்கு காம்பவுண்டுக்கு வந்து டெஃபினைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கணுங்கிற ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் மிக்சர்ஸ்க்கு அப்படி கிடையாது, எவ்வளோ வேணாலும் ரேஷியோவில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதனால் எலமெண்ட்ஸ்க்கும் காம்பவுண்ட்ஸ்க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், காம்பவுண்ட்ஸுக்கும் மிக்சர்ஸ்க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த மிக்சர்ஸ் அப்படிங்கிறத இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஹோமோஜீனஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி. அந்த செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம், டிஸ்டிலேஷன் பார்த்தோம், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தோம், செப்பரேட்டிங் ஃபனல் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம சொல்யூஷனுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ சார்ட்டு பார்க்குறோம். மிக்சர்ஸை வந்து நம்ம ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் இந்த ஹோமோஜீனஸில் வந்து ட்ரூ சொல்யூஷன்ஸும் அலாய்ஸும் வரும், ஹெட்ரோஜீனஸில் சஸ்பென்ஷன்ஸும் கொலாய்ட்ஸும் வரும். இப்போ இதில் நம்ம இன்றைக்கி டாபிக் வந்து ட்ரூ சொல்யூஷன்னா என்ன, சஸ்பென்ஷன்ஸ்னால் என்ன, கொலாய்ட்ஸ்னால் என்ன, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த 3ஐயும் சேர்த்து தான் அவங்க டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Solutions. A solution is a homogeneous mixture of 2 or more substances. In a solution, the components present in a lesser amount by weight is called solute, and the component present in larger amount by weight is called solvent. Solution அப்படிங்கிறது ஒரு homogeneous mixture, அதில் 2 or more substances வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்யூஷனில் எது வெயிட் கம்மியாக இருக்கோ அதை சொல்யூட்டுனும், எது வெயிட் அதிகமாக இருக்குதோ அதை சால்வெண்ட்டுனும் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்யூட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம், சால்வெண்ட் அப்படிங்கிறதுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். In short, solution can be represented as follows. Solute plus solvent gives solution. அதாவது சால்ட் ப்ளஸ் வாட்டர் சேர்ந்தால் நமக்கு சால்ட் சொல்யூஷனுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Types of solutions. Based on the particle size of the solute, the solutions are divided into 3 types. Let us study them through an activity. அப்போ அந்த இருக்கக்கூடிய
பார்ட்டிக்கிள் அந்த சொல்யூட்டோட பார்ட்டிக்கிளை வச்சு நம்ம சொல்யூஷனை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக்க போகிறோம். ஆக்டிவிட்டி 5, டேக் பாட்டில்ஸ் கண்டெய்னிங் சுகர், ஸ்டார்ச் அண்டு வீட் ஃப்ளோர். ஸ்டார்ச் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். Add 1 teaspoon full of each one to a glass of water and stir well. அந்த பாட்டிலில் இருந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இதில் 3 பீக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கலக்கிறோம். லீவ் இட் aside ஃபார் அபவுட் 10 minutes. 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. வாட் டு யூ அப்சர்வ்? விச் ஒன் வில் மிக்ஸ்? எது மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. We can see that in the case of sugar, we get a clear solution and the particles never settle down. ஃபஸ்ட்டு சுகர் கலந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அடியில் தங்காது, நல்ல கிளியர் சொல்யூஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரியே தான் இருக்கும். திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ சொல்யூஷன். அதனால் அதுக்கு பேர் ட்ரூ சொல்யூஷன் சொல்கிறோம். இந்த கேஸ் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் வாட்டர் வி கெட் எ க்ளவுடி மிக்சர். திஸ் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ நம்ம ஸ்டார்ச் கலந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுடி மிக்சராக இருக்கும், ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம கொலாய்டல் சொல்யூஷன்னு சொல்கிறோம். இன் கேஸ் ஆஃப் வீட் ஃப்ளோர் மிக்சர் வித் வாட்டர் வி கெட் எ வெரி டர்பிட் மிக்சர் அண்ட் ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஸ்லோலி செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு கலந்தது அடியில் தங்கியிருக்கும், மேலே தண்ணி இருக்கும். அதை மாதிரி இருந்தால் அந்த மிக்சருக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்? சஸ்பென்ஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அப்போ 3 சொல்யூஷன் பார்க்குறோம். ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரூ சொல்யூஷனுங்கிறது ஹோமோஜினஸ் அடிப்படையில் வரும். இந்த கொலாய்டு அண்ட் சஸ்பென்ஷனுங்கிறது ஹெட்ரோஜினஸ் மிக்சரில் வரும். ஆனால் இப்போ நம்ம அந்த டைட்டில் விட்டுட்டு அந்த சொல்யூட் பார்ட்டிக்கிளோட சைஸை வச்சு நம்ம இப்போ படிக்கிறோம். ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ட்ரூ சொல்யூஷனை எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக கொலாய்டல் சொல்யூஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சஸ்பென்ஷனை பற்றி உங்கள் புக்கில் கொடுக்கல. What are the difference among true solution, colloids and suspension? இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. The major difference is the particle size of the solute. இப்போ மிகப்பெரிய வித்தியாசம்னு சொன்னால் particle size தான். In fact, interconversions of these mixers are possible by varying particle sizes by certain chemical and physical methods. இன்டர்கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ட்ரூ சொல்யூஷனை நம்ம கொலாய்டாக மாற்றலாம், இப்போ சஸ்பென்ஷனை ட்ரூ சொல்யூஷனாக மாற்றலாம். இதை மாதிரி மாற்றுறதை தான் நம்ம இன்டர்கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட் படி மாற்ற முடியும். பார்ட்டிகிள் சைஸ் லெஸ் தென் 10⁻⁻7 சென்டிமீட்டர். இது ட்ரூ சொல்யூஷன். பார்ட்டிகிளோட சைஸ் இந்த 10⁻⁻7 சென்டிமீட்டரை விட இருக்கும். இது பார்ட்டிகிள் சைஸ் 10⁻⁻ சென்டிமீட்டருக்கும் 10⁻⁻5 சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கும். இது 10⁻ கிரேட்டர் தேன் 10⁻⁻5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 10⁻⁻7க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அது சைஸ் சின்னதாக இருக்குது. 10⁻⁻7க்கும் -10⁻⁻5க்கும் இடையில இருந்தால் இதை விட பெரிய சைஸாக இருக்குது. 10⁻⁻5க்கு கிரேட்டர் தேனாக இருந்தால் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஏன்னா நம்ம நம்பர் லைனில் அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம், நெகட்டிவில் போகிறது. இந்த சென்டிமீட்டரை நம்ம நேனோவில் மாற்றி பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லா புரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன்ஸுங்கிற டைட்டிலில் ட்ரூ சொல்யூஷன்னா என்ன, சஸ்பென்ஷன்ஸ்னால் என்ன, கொலாய்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொலாய்ட்ஸை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.